ஆட்சியாளர்கள் உறங்கிக் கொண்டிருந்தால் புலிகள் அமைப்பு மீளெழுச்சி பெறக்கூடிய அச்சுறுத்தல் உள்ளதாக முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பு தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கனடாவில் தமிழின அழிப்பு நினைவகம் அமைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அழுத்தம் தொடர்கின்றன. எனவே புலிகள் அமைப்பு வடக்கு கிழக்கில் மீள் தலை தூக்குவதற்குரிய சாத்தியம் உள்ளதா? நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், வடக்கில் உள்ள சில அரசியல்வாதிகள் வாக்கு வேட்டைக்காக தனி ராஜ்யம் அமைக்கப்படும் என்ற உறுதிமொழியை இன்றளவிலும் வழங்கி வருகின்றனர். சுய நிர்ணய உரிமை பற்றி கதைக்கின்றனர். அப்படியான விஷக்கிருமிகள் இருக்கும் நிலையில் நாட்டில் பலவீனமான தலைவர்கள் உருவாகி நாடு பலவீனமாகி வீழ்ச்சியடைந்தால் நிச்சயம் அப்படியான பிரச்சனைகள் எழுவதற்குரிய சாத்தியம் உள்ளது என தெரிவித்தார். படை குறைப்பு தொடர்பில் மேற்கோள் காட்டி ஊடகம் எழுப்பிய கேள்வியொன்றுக்கு, எமது நாட்டு தேசிய பாதுகாப்பு என்பது IMFின் பொறுப்பு அல்ல, அது அரசின் பொறுப்பு. எனவே தேசிய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். படை குறைப்பு யோசனையுடன் உடன்பட முடியாது என்று பொன்சேகா திட்டவட்டமாக தெரிவித்தார். கனடாவில் அமைக்கப்பட்டுள்ள தமிழின அழிப்பு நினைவகம் பற்றியும் சரத் பொன்சேகாவிடம் வினவப்பட்ட போது, சில தமிழ் டயஸ்பொராக்கள் விசாவிற்காகவும் தம்முடைய வியாபாரத்தை விஸ்தரித்துக் கொள்வதற்காகவும் இலங்கையில் கொடுமைகள் சித்திரவதைகள் நடப்பதாக கூறி வருகின்றனர். தாம் இலங்கைக்கு சென்றால் இன்னல்களை சந்திக்க நேரிடும் என கூறி அதற்காக பல வேலை திட்டங்களை அவர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் இனப்படுகொலை நடந்துள்ளதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை தற்போதைய அரசு போலவே கடந்த கால அரசுகளும் நிராகரித்துள்ளன என அவர் பதிலளித்துள்ளார்.